உண்மைதான் நண்பா. நம்ம ராகுல் டிக்கி ப்ரோ இப்போ நம்ம கூட இல்லை. நேத்திலேருந்தே இந்த நியூஸு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம விஜய் டிவி கிஷோர் அண்ணனும் லோக்கல் ஸ்டாண்டர்ட் ப்ரோவும் போட்டதுக்கப்புறம் தான் இந்த நியூஸை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சின்ன வயசு, ரொம்ப திறமையான பையன். அவர் எப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுவார். ஆனால் அவரை நேரில் பார்த்ததில்ல. தமிழா ஷோ கூட போயிட்டு நல்லா பண்ணியிருந்தார். எப்படி நடந்துச்சுன்னா அவர் நேற்று நைட்டு 10:30 மணிக்கெல்லாம் பைக்கில் போயிருக்காருப்பா. பைக்கில் போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறது, இனிமேல் நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. முக்கியமாக ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்கப்பா. நேற்று கூட நம்ம திருவாரூரில் பார்த்திங்கன்னா கன்னி பொங்கலுக்கு ஃபங்க்ஷன் வச்சு 4 வீதியை அடைச்சி அவ்வளோ போலீஸ் அவ்வளோ செட் பண்ணியிருந்தாலுமே நானுமே பைக்கில் தான் வந்திருந்தேன். அப்போயே அவ்வளோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இதில் போட முடியாது. அவங்களோட நம்பர் பிளேட்டு ஃபேஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வேண்டாம். அதுவும் நானே கண்மணி பார்த்தேன். எல்லோரும் ரொம்ப மோசமாக பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அதுவும் சின்ன பசங்களாகவே. அதிகபட்சம் பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. முக்கியமாக ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க நண்பா. ரொம்ப கவனமாக இருங்க. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது.